ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். உங்களுடைய தகுதி இந்த நாளில் இயேசப்பாவில் உண்டாயிருக்கிறது. ஆமேன். உங்களை எல்லா நற்கிரைகளையும் செய்ய தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்க, உண்டாயிருக்கு தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதா. இனிதான் உண்டாக போகுதல்ல, ஏற்கனவே உண்டாயிற்று. எப்போ உண்டாயிற்று? அவருடைய பிள்ளைகளாய் எப்போ மாறினீங்களோ, அவரை சொந்த இரட்சகராய் அப்பா பிதாவே என்று தகப்பனாய் அவரை எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே அவர் உங்களுக்கு எல்லா தகுதியும் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்ததுனாலே அவர் கொடுத்திருக்கிறார். எங்களால் நம்மால் உங்களால் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு கூட நானும் நீங்களும் தகுதியானவர்கள். இந்த காரியத்தை நான் செஞ்சிருவேன், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் பின்னாடி போய் இவ்வளோ காரியத்தை நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், நல்லா படித்து ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய ஆளாக போகிறேன், இந்த இடத்த வாங்க போகிறேன், அதற்காக ஓட போகிறேன், நிறைய காரியங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எதையும் யோசிக்கிறதுக்கு கூட நாம் தகுதியுள்ளவர்கள் அல்லவா. நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்குது? புகையை போல மறைந்து போகிறதா இருக்கிறது. புகை என்ன செய்யும்? கொஞ்சம் நேரம்தான் இருக்கும், மறைஞ்சு போயிடும். அதனால தான் இந்த வசனம் அப்படி சொல்கிறது. யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் எங்களுடைய தகுதி, யோசிக்க தகுதி கிடையாது தான், ஆனாலும் எங்களால் எல்லாம் செய்ய முடியும். நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த தகுதியை கொடுக்கிறவர் உங்களுடைய படிப்போ, உங்களுடைய அழகோ, உங்களுடைய அறிவோ, உங்களுடைய புத்தியோ இல்லை. என் குடும்பம் இருக்குது, எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, எங்கள் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, அது அல்லவே இல்லை. இந்த தகுதி யாரால் உண்டாயிருக்கிறதா? தேவனால் உண்டாயிருக்கு. இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையின்படி நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்யக்கூடிய தகுதி என்னுடைய பலத்தினால் அல்ல, இயேசுவால் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் காரியத்தை செய்யக்கூடிய தகுதி அவர் உங்களுக்கு இந்த நாளில் கட்டளையிடுவார். சங்கீதம் 9:14 நீ வாசிப்பீங்கன்னா, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால என்ன செய்வாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். கர்த்தருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறவர்களை விடுவிப்பாராம். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் வாஞ்சையை, அவரை அறிகிற அறிவினால் இருக்கிற உங்களை இந்த நாளில் விடுவித்து அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதியை இந்த நாளில் அவர் உங்களுக்கு இனிதான் இல்லை, உண்டாக்கி ஏற்கனவே வைத்திருக்கிறார், உங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே பிரசங்கில கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் உங்கள் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் கையில் என்ன நேரிடுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு மனுஷங்க சொல்லலாம், நான் இதை எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி இல்லவே இல்லை. தகுதியை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமேன். தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஃப்யூச்சரில் இதெல்லாமோ பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், அதற்கான தகுதி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த தகுதியை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சார்ந்து அவரை மேல் விசுவாசமாயிருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நான் இந்த காரியத்தை செய்வேன், அவரால் என்னை தகுதியை எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசிங்கன்னா அவர் இந்த நாளில் காரியத்தை செய்யக்கூடிய தகுதியும் கிருபையும் இந்த நாளில் உங்களுக்கு அளிப்பார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எந்தெந்த காரியத்தை செய்யணுமோ என்று செய்யணும்னு சொல்லி அப்பா அதன் மேலே பிரயாசப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அந்த காரியத்தை செய்யக்கூடிய தகுதியை இந்த நாளில் கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே, உம்மாலே தகுதி உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தகுதி உம்மாலே உண்டாகட்டும். எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய தகுதியினால் இந்த நாளில் நிரப்பும். பெரிய காரியங்களை செய் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.